வாழைக்காய் வந்து நான் நுனிப்பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு 2 வாழைக்காய்கள் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி 2 2ஆக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு வளையம் போட்டுக்கலாம். அதில் வந்து இந்த பிளேட்டில் அப்படியே இருக்கிற வாழைக்காய்களை இறக்கிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஒரு 3 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ வெயிட்டெல்லாம் அடங்கினதுக்கப்புறமாக இந்த வாழைக்காய்கள் வந்து நீங்கள் கத்தியில் 2 2ஆக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மேல் தோல் எடுக்க வந்துடும். அதுக்கப்புறமாக இந்த வாழைக்காய்கள் வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு அதை வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். உப்பு, கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி தலைகள் பொடியாக கட் பண்ணது சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அது கூடவே வந்துட்டு புதினா தலைகள் இருந்தால் ஒரு 10 புதினா தலைகள் சேர்த்து இது கூட வச்சுக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து அதுக்கப்புறமாக பிசைஞ்சுக்கோங்க. கடலை மாவு சேர்த்து பிசைகிறப்ப உங்களுக்கு இந்த உருண்டைகள் வந்து உருட்டி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறப்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி அப்படியே உதிர்ந்து போயிடும். இப்போ இது எல்லாம் நல்லா வந்து அப்படியே பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இப்போ இது எல்லாம் வந்து நல்லா அப்படியே கெட்டியாக இருக்கிற பதத்தில் இருக்கும். அப்படியே பிசைஞ்சு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து வானிலையில் ஊற்றி அந்த எண்ணெய் வந்து சூடான உடனேவே நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த வாழைக்காய்கள் உருண்டைகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒன்றொன்றாக அப்படியே போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. மிதமான சூடில் வந்து பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். இப்போ நம்ம வானிலையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, பிரிஞ்சி இலைகள், 2 கிராம்பு இதெல்லாம் வந்து நல்லா வணக்கின உடனேவே பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி அதையும் வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கிறப்ப மஞ்சள் தூள், உப்பு, வரமிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்கு இன்னொரு டம்ளர் தண்ணி கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். தேங்காய் துருவல் அரைச்சி ஊற்றின உடனேவே ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. ஒரு கொதி வந்த உடனேவே அடுப்பு சிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வந்து வாழைக்காய்கள் எல்லாம் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உருண்டைகள் எல்லாமே இதில் சேர்த்திடலாம். இப்போ ஏற்கனவே வாழைக்காய்கள் எல்லாம் நம்ம வேக வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமாக இந்த கிரேவியில் சேர்த்துறப்ப ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இது சேர்ந்து ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம கொஞ்சம் தண்ணியாக கிரேவி இருக்கிறப்ப இந்த வாழைக்காய்கள் வந்து அதையெல்லாம் இழுத்துக்கிட்டு நம்ம சாப்பிட்றப்ப நல்லா கெட்டியாக ஆயிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான வாழைக்காய் கோலா கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.